ஹாய் மை சொந்தங்களே, இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ஆயிலே சேர்க்காம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வேர்க்கடலை வறுத்துக்கணும். அது கூட 2 காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துக்கோங்க. நான் 3 பேருக்கு செய்கிற மாதிரி காரம் வேணும்ட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இன்னொரு சமையலுக்கும் வேர்க்கடலை தேவைப்பட்டதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இது காஞ்ச மிளகாய் அதுவும் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் கீரையை போட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வேக விடுங்க. சரிங்களா? திறக்காதீங்க. சால்ட்டு மேலே தூவி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கீரை அப்படியே மொல்லமாக வேகட்டும். அதுக்குள்ளே அது குறைன்னு அந்த வேர்க்கடலை அரைச்சிட்டு வந்துடுங்க. 3 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டோட கொஞ்சம் ஈரப்பதம் நல்லா தெரியும். லைட்டாக இது பாருங்கள், நான் கிளறி காமிக்கிறேன். அந்த அது உள்ளே கொஞ்சம் லைட்டாக தண்ணி பபிள்ஸ் மாதிரி லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது ஓகே. இந்த ஸ்டேஜில் பச்சை பூண்டு கொஞ்சம் பூண்டு அதிகமாக போட்டால் நல்லது தான், நல்லாவும் இருக்கும் டேஸ்டியாக. அதுவும் பொடியாக நிறைய வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நான் வீடியோ இருக்கிறதுனால என்னால் சரியாக கிளற முடியல, அதனால் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு சுட சுட சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி வாழைத்தண்டு பொரியலும் சேம் ஆயிலே இல்லாமல் இப்படி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.